சர்வே எடுக்க போன தாவேகா சரமாரியா தாக்குன திமுக. சர்வே எடுக்க போயிருந்தோம் சார். ஒரு 12 மணி ஆக போல எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்க அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்ல ஃபிர்தோஸ்ன்ற கடையில ஜூஸ் தான் சார் குடிச்சிட்டு இருந்தோம். அவர் வாலண்டியரா வந்து எங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி வலிச்சாரு. அப்பயே நாங்க சொல்றோம், நாங்க சர்வே எடுக்கலாங்க, ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம், நீங்க எதுக்கு வாலண்டியரா வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க ஏரியால நீ எப்படி உள்ள வருவ அப்படின்னு சொல்லி ரொம்ப தகாத வார்த்தையில பேசி நாங்க லேடிஸ் விட்டு தான் அடிக்க வைப்போம்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாம் வர வச்சுட்டாரு. அங்க என்ன நடந்துச்சு, எங்க நடந்துச்சு? ஆதவ் அர்ஜுனா அவர் பேசுற விஷயம் வந்து இளைஞர்களை வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி இருக்கா? திமுக கட்சியில மட்டும்தான் வந்து ரவுடிசம் நடக்குதா, இல்ல திமுகனாலே ரவுடிசம் தானா? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரீசெண்டா தாவேகா நிர்வாகிகள் வந்துட்டு பாரிஸ் கார்னருக்கு போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கள ஆய்வு செய்யறதுக்காக. தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு சினிமாவுல அவருக்கு வந்து ஆல் ஏரியாலையும் ஐயா கிங்கடா அப்படிங்கிற மாதிரி அவருக்கான மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்களோட எதிர்பார்ப்பும் மக்களோட கருத்து அவரை பத்தி எந்த மாதிரி இருக்கு, இந்த 2026ல அவரால் ஜெயிக்க முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கள ஆய்வு செய்யறதுக்காக போயிருக்காங்க. அப்போதைக்கு தான் வந்துட்டு திமுகவுக்கும் தாவேகா நிர்வாகிகளுக்கும் வந்து சண்டை நடந்திருக்கு. திமுகவை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து இங்க சர்வே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்தது, பெர்மிஷன் இல்லாம உங்களை யார் இங்க வர சொன்னது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சாதாரணமா நடந்த ஒரு கைகலப்பு பயங்கரமான ஒரு சண்டையா நடந்திருக்கு. இதனால தாவேகா நிர்வாகிகள் 5 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அதுல 4 மாச கர்ப்பிணி பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இப்போ வந்து மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. போலீஸ் ஒத்துழைப்பு தான், லேடிஸை வந்து அடிக்கிறாங்க, தகாத வார்த்தையில பேசுறாங்க போலீஸ். அதுக்கு டிஎம்கே வந்து ஆளுங்களை இட்டுட்டு வந்து எங்களை அடிச்சாங்க. எங்க வீட்டுக்காருக்கு இப்ப பிக்ஸ் வந்திருக்கு, ரொம்ப உடம்பு ரொம்ப முடியாம இருக்காரு. அவங்கள போய் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பிரஸ் மீட்ல வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முடிஞ்சா என் மேல கை வச்சு பாருங்க, என் சட்டை மேல கை வச்சு பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. முடிஞ்சா என் மேல கை வைக்க சொல்லுங்க சேகர் பாபு, நாங்க வரோம் வீடு வீடா, முடிஞ்சா எங்க சட்டம் மேல கை வைங்க. திமுக அப்படின்னாலே வந்துட்டு அராஜகம் தானா, நீங்க இப்படிதான் அராஜகம் பண்ணிட்டு இருப்பீங்களா, மக்கள் மேல வந்துட்டு யாருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையோ ஒரு செல்வாக்கையோ இல்லையோ அவங்க தான் இந்த மாதிரியான ஒரு ரவுடிசம் பண்ணுவாங்க, பணத்தை வச்சு என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனை தான் இப்ப சோசியல் மீடியால வந்துட்டு ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. 4 மாச கர்ப்பிணி பெண் பாதிக்கப்பட்டாங்கல்ல, அவங்களோட அம்மா வந்துட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட பேசியிருக்காங்க. காலையில 9 மணிக்கு இந்த மாதிரி நான் போறேமா அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஆனா இப்ப பார்த்தா அவங்கள வந்துட்டு தாக்கியிருக்காங்க, திமுகவை சேர்ந்தவங்க வந்து தாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுது புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த 5 பேர்ல ஒருத்தரோட மனைவியும் வந்துட்டு இந்த மாதிரி நாங்க ஜூஸ் குடிச்சுட்டு இருந்தோம், அப்போதைக்கு திமுக தரப்பினர் வந்துட்டு எங்களை அடிச்சு தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. சர்வே எடுக்க போயிருந்தோம் சார். ஒரு 12 மணி ஆக போல எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்ல ஃபிர்தோஸ்ன்ற கடையில ஜூஸ் தான் சார் குடிச்சிட்டு இருந்தோம். அவர் வாலண்டியரா வந்து எங்க அண்ணனுடைய சட்டையை பிடிச்சி வலிச்சாரு. அப்பயே நாங்க சொல்றோம், நாங்க சர்வே எடுக்கலாங்க, ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம், நீங்க எதுக்கு வாலண்டியரா வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க ஏரியால நீ எப்படி உள்ள வருவ. ஆதவ் அர்ஜுனா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க இந்த மாதிரிலாம் வந்து எங்களை அடிச்சீங்க அப்படின்னா இது வந்து எங்களுக்கு வந்துட்டு பலவீனமாகாது, எங்களுக்கு எப்பவுமே மக்களோட ஆதரவு இருக்கு, நாங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரியான களப்பணியில ஈடுபடுவோம், நாங்க மக்களுக்காக பாடுபடுவோம், மக்களோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நாங்க வந்து அமைதியா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க தேவையில்லாம எங்களை வந்துட்டு சீன்றீங்க, வன்முறை வேணாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வட சென்னையில ரவுடிசம் பண்ணி தான் திமுக வந்து ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கதாவும் வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வட சென்னையில ரவுடிசம் மட்டுமே பண்ணி தேர்தலை ஜெயிச்சிட்டு இருந்த காலம் எல்லாம் போயிருச்சு. இன்னுமேட்டு மக்கள் ஆதரவும் இளைஞருடைய ஆதரவும் தேர்தல் அரசியல் வரலாற்றை மாற்றும். இதுல சம்பந்தப்பட்ட திமுகவை சேர்ந்தவங்களை வந்துட்டு எஃப்ஐஆர் கூட இன்னும் போடாம இருக்காங்க. இதுக்காக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இதுல சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் அவங்களை தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை எல்லாத்தையுமே வந்து நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்கள தூக்கி உள்ள வைக்கணும். ஏன்னா 4 மாச கர்ப்பிணி பெண்ணை வந்து தாக்கி இருக்காங்க, அவங்க இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து ஏத்துக்கிறேன். ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்னு வந்துட்டு நாங்க வந்து மக்களுக்காக பாடுபடுவோம், மக்கள் வீட்டுக்கு நாங்க போவோம், தைரியமா போவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்துட்டு அகிம்சையில போயிட்டு இருக்கோம், வன்முறையில போகணும்னு நினைச்சோம்னா எங்களோட இளைஞர் படை
படைகளை வச்சுட்டு நாங்க உங்க மேல பயங்கரமா தாக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா அவர்களே, நீங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஏன்னா கரூர்ல நடந்த சம்பவத்துல 41 பேர் இறந்து போனாங்க. அப்ப நீங்க எல்லாரும் எங்க போனீங்க? எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டீங்க. நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி ராஜ்மோகன் அவரை வந்துட்டு யாருமே வந்து தேடல. ஆனா அவருமே ஓடி போய் தலைமறைவாயிட்டாரு. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க மக்களுக்காக பாடுபடுவோம், மக்களுக்காக களத்துல நிப்போம், வீடு வீடா போய் தைரியமா நிப்போங்கிறீங்க. அப்ப அந்த தைரியம் அன்னைக்கு எங்க போச்சு அப்படின்னு தான் நான் உங்களை கேள்வி கேட்பேன். இது வந்து என்னோட கேள்வி மட்டும் கிடையாது, சமூக ஊடகங்கள்ல இருக்க ஒவ்வொருத்தவங்களோட கேள்வியாவும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் இளைஞர்கள் இளைஞர்கள்னே சொல்லிட்டு இருக்கீங்க, அதுவும் வன்முறையை தூண்டுற மாதிரியே பேசுறீங்க. கரூர்ல நடந்த சம்பவம் அப்போ நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? இலங்கையையும் நேபாளத்திலையும் ஜென்சி இளைஞர்களை வச்சு அதிகாரத்துக்கு எதிராக எப்படி ஒரு புரட்சியை பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு புரட்சி இங்க உருவாகும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணீங்க? நீ தான் தைரியமான ஆளாச்சே, அந்த ட்விட்டை அப்படியே வச்சிருந்திருக்கலாம். ஆனா நீங்க பண்ணது என்ன? அந்த இலங்கை நேபாளம் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு ரீட்வீட் போட்டீங்க. எதுக்கு இதெல்லாம்? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தீங்க? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேல கை வச்சா இளைஞர்கள் உங்க வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வந்துட்டு இளைஞர்கள் சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? விஜய் அவர்களை பாக்குறதுக்காக இளைஞர்கள் வர்றாங்க, விஜய் அவர்களுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட்டா இருக்காங்க. நீங்க சொன்னா எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. நீங்க ஒவ்வொரு முறையும் பேசும்போது வந்துட்டு இளைஞர்களை வந்துட்டு தப்பான வழியில வழி நடத்துற மாதிரி இருக்கு, அவங்களோட வாழ்க்கையே சீரழிக்கிற மாதிரி இருக்கு. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் பேச வேணாம். மத்தபடி நீங்க சொன்ன கருத்து எல்லாத்தையுமே வந்து நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இதுல பாதிக்கப்பட்ட அந்த 4 மாத கர்ப்பிணி பெண்ணா இருக்கட்டும், அந்த 5 பேரை வந்துட்டு யாரெல்லாம் தாக்குனாங்களோ அவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்துமே. இதுல இன்னொரு விஷயம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 5 பேர்ல வந்துட்டு 2 பேர் வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினரோட பாதுகாவலன் அப்படின்னு யாரு? நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு மூச்சுக்கு 300 முறை சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு அவங்கள வந்துட்டு தாக்கி இருக்காங்க. சோ இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு என்ன பதில் சொல்ல போறாரு? பெண்களுக்கான அநீதி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 4 மாச கர்ப்பிணி பெண்ணை வந்து தாக்கி இருக்காங்க. இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சர்வே எடுக்க போன தாவேகா நிர்வாகிகளை திமுகவை சேர்ந்தவர்கள் தாக்குனதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க? இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.